ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோல்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. ஸோ என்னென்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் டெவலப்மெண்ட் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சி லாங்குவேஜை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க பைத்தானை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளவுட் அண்ட் டிவாப்ஸ், நெக்ஸ்ட் ஏஎல் எம்எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து 4 ரோல்ஸ். இந்த 4 ரோல்ஸ்க்காக தான் ஹையரிங் பண்ணுறாங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 8 lakhsனு கொடுத்துருக்காங்க. வித் சர்வீஸ் அக்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அவங்க இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்களே, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் காலேஜ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல 2025 பேட்சா 2024 பேட்சா இல்லை அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பேட்சோ அது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஇ பிடெக்கில் உங்கள் சிஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் சிஜிபி என்னவோ அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 12% கேட்டிருக்காங்க. 12th என்ன போர்டுலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 10th எவ்வளோ பர்சன்டேஜ், 10th என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகி அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.